கேப்டன் மறைவுக்கு பிறகு பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அண்ணன் உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு பிரதராக இல்லாமல் உரிமையோடு அவர் கூப்பிட்டார். எனக்கும் அவருக்கு பெரிய டச் இல்லை, உரிமையாக கூப்பிட்டார். கேப்டன் எப்படி எல்லாரையும் கூப்பிடுறாரோ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பா சொல்லுவார், நீ குடும்ப ஃபங்க்ஷன் நீ வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் அன்பால் யார் கூப்பிட்டாலும் உங்கள் ஃபங்க்ஷன் நீ போகணும் அப்பா சொல்லுவார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாது. எப்படி என்னோட தம்பி சண்முகம் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு மனசார வந்து அவரை வாழ்த்துற மாதிரி இன்னைக்கு பாலா பிரதரை வந்து இன்னைக்கு வாழ்த்துறதுல எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மறைவில் தான் நான் வந்து கேப்டன் சாரை பார்த்தேன். அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஒருத்தருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும். அப்படின்னா கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். இது வந்து ஏஐ இருந்தாலும் இன்னைக்கு கேப்டன் எப்படி நேச்சுரலாக பாலா வந்து பாருங்க, இப்படி தான் தோல் மேலே கை போட்டு சகஜமாக உட்காந்து அப்பா பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட விருது எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னா அந்த விருது வந்து நான் வாங்கும்போது அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, கேப்டன் சாரை வந்து ஒருத்தரில் இல்லை ஒட்டுமொத்த பேர்ட்டையும் பார்க்கலாம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்காரு, எதில் இருக்காருன்னா நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த உதவியில் கேப்டன் தெரிவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. சாவர வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துக்கிட்டே. கேப்டன் டிசம்பர் 28 மண்ணில் விதைக்கப்படலை, பல கோடி மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதையை தான் இங்கே நான் பார்க்குறேன்.